ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. சில பேருடைய வீட்டுல எதை கேட்டாலும் இல்ல. அரிசி இருக்கா இல்ல, உப்பு இருக்கா இல்ல, பருப்பு இருக்கா இல்ல, இல்ல 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 இல்லன்னு சொல்லியே அவங்க வீட்டுல எதுவுமே இல்லாம போயிருக்கும். அந்த மாதிரி பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டுல எல்லாமே அதிகரிக்க, அதாவது உணவு தானிய வகைகள்ல இருந்து செல்வம் முதல் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகார பதிவு சொல்ல போறேன். இந்த நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுல வந்து சமையல் அறையில ஒரு செப்பு சொம்பு உப்பு ஜாடிக்கு பக்கத்துல வச்சுக்கணும். உப்பு ஜாடி எங்க இருக்கோ அது பக்கத்துல வந்து ஒரு செப்பு சொம்பு வந்து வச்சுக்கணும். இது எதுக்கு வைக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த வீட்டு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கவும் மகாலட்சுமியுடைய சக்தி வந்து அங்க வசீகரம் ஆகிறதுக்காக வைக்க சொல்றோம். அந்த செப்பு சொம்பு உள்ள மஞ்சத்தூளை போட்டுட்டு தினம் ஒரு ரூபாய் காயின் நீங்க வந்து போட்டு வரணும். இது என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி இல்ல அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். காலையில குளிச்சுட்டு விரதத்தோடு வெறும் வயிற்றுல நீங்க முதல் காயினை போட ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்க அசைவம் சமைச்சாலும் சமைக்கலனாலும் என்ன பண்ணாலும் குளிச்சாலும் குளிக்கலாம் கூட தினசரி ஒரு காயினை மறக்காம அதுல வந்து நீங்க போட்டு வரணும். ஒரு ரூபாய் காயின் தான் போடணும், மாத்தி எந்த காயினும் போடக்கூடாது. மாதத்துல வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மல்லிகைப்பூ வாங்கி குலதெய்வத்துக்கோ கிராம தெய்வத்துக்கோ வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கோ பணப்பெட்டிக்கோ மல்லிகைப்பூ வாங்கி நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுல செல்வம் முதல் தானியம் வர எல்லாமே வந்து அதிகரிக்கும். இது ரொம்ப கை கண்ட ஒரு தாந்திரிக பதிவு. முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. நன்றி. சிவாய நம.